எல்லாரும் முழங்கால் படிட்டு பாடுவோமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய். எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்கல்ல, ஏதாவது ஒரு காரியத்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய உண்மையா இருக்கிறார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும். எல்லாரும் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். ஓ ஜீசஸ், ஜீசஸ். எல்லாரும் தேவ பிரசன்னத்தோடு சொல்லுங்கள். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். அப்பா, என் ஜனத்துக்கு ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை செய்திட மாட்டீரோ? என் தேவன். ஆமென். எல்லாரும் சபையே உணர்வோடு சொல்லுங்கள், நம்பிக்கையோடு சொல்லுங்கள். உங்க நம்பிக்கை வீண் போகாது. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது. சொல்லுவோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். உற்சாகமாய் உணர்ந்து சொல்லுங்கள். ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்வார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். ஆமென். என் தேவன், என் தேவன். Yes Lord, yes Lord. ஜெபிக்கிற, கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். என் தேவன், என் தேவன். அப்பா, அற்புதங்களை செய்கிறவரே. ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே, பரிசுத்தரே. கிரகிக்க. ஆமென். சபையே, உனக்காக செய்வார், உன் குடும்பத்திற்காய் செய்வார், உன் வாழ்க்கையில் செய்வார். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே, இயேசுவே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். எஸ் Lord. மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள். நம்பிக்கையோடு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற நோய்கள் கர்த்தருக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள். அப்படி கைகளை உயர்த்தி சொல்லுவோம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே, சர்வஞானியே. கிரகிக்க. எஸ் Lord. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத காரியங்கள், நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. கிரகிக்க முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது சகோதரி, தடைபடாது சகோதரனே. இந்த இடத்துல கர்த்தர் உங்களை அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. ஜெபம் பண்ணுங்கள். தேவ ஆலயத்தில் ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர்.
ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. மலைகளை பெயர்ப்பது அவருக்கு லேசான காரியம் என்றால், என் தடைகள் அவ வாழ்க்கையில அவருடைய பார்வையில ஏமாத்துறோம். என் வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடைகள், ஆமென், ஆசீர்வாத தடைகள் அவருக்கு ஏமாத்துறோம். வேலை காரியங்களில் இருக்கிற தடைகள், தொழில்களில் இருக்கிற தடைகள் அவருடைய பார்வையில ஏமாத்துறோம். மரித்தோரையே எழ செய்தார் என்றால், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற நோய்கள் அவருக்கு ஏமாத்துறோம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உங்க பிள்ளையை கர்த்தர் எழுப்புவார், உங்க பிள்ளையை கர்த்தர் நடக்க வைப்பார், உங்க பிள்ளையை கர்த்தர் ஓட வைப்பார், உங்கள் மகனை கர்த்தர் ஆலயத்துக்கு கொண்டு வருவார். அலங்கார வாசலில் முடவனா இருந்தவனை எழுந்து நடக்க செய்த தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பொன்னும் அல்ல, வெள்ளியும் அல்ல, பணம் அல்ல, நம்மை காப்பாற்றுவது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் நம்மை காப்பாற்றும், நம்மை விடுவிக்கும், பிசாசின் போராட்டங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கும். ஜெபம் பண்ணுங்கள் சகோதரனே, இது உங்களுடைய ஜெப நேரம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய நேரம். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய நேரம். இப்படிப்பட்ட ஜெப நேரங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நேரம் இது. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் இது. விடாம நல்ல ஜெபம் பண்ணுங்க சகோதரனே. உங்கள் தரித்திரங்கள், உங்கள் சாபங்கள், உங்கள் பாவங்கள் உங்களை விட்டு மறைகிற நேரம். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை கர்த்தர் அனுப்புகிற நேரம். கிரகிக்க முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிற நேரம். தகப்பனே, உடைய ஜனங்கள் உண்மை நம்புறாங்க ஆண்டவரே, நம்பிக்கையோடு வராங்கப்பா, நம்பிக்கையோடு வராங்கப்பா. இன்னும் அநேகர் பெதஸ்தா குளத்தண்டையில கிடந்த அந்த முடவனை போல தான் இருக்கிறாங்க, திமிர்வாதக்காரனை போல இருக்கிறாங்க. டெய்லி மற்றவருடைய அற்புதங்களை பார்க்கிறாங்க. என்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், என்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு வாசல் திறக்கும், என்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகும். என் பிள்ளைகளுடைய படிப்பு, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம், வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள், இன்னைக்கு ஒரு நன்மை கிடைக்கும், நன்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்கப்பா. அன்னைக்கு திமிர்வாதக்காரனை தேடி 38 வருஷம் படுக்கையில கிடந்தவனை தேடி நீங்க போனது போல இன்னைக்கு நீங்க எங்களை தேடி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் கையை தூக்கி விட வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை நடக்க வைக்க போறீங்க ஆண்டவரே. எங்களை ஓட வைக்க போறீங்க ஆண்டவரே. நல்ல கையை தட்டி இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம். சுதந்திரிங்கள், நல்ல கையை தட்டி சுதந்திரிங்க. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஆமென். பெரியவர் ஆண்டவரே, மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவரே, உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் என்ன பேச நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ எங்களோட பேசும். நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்மை கர்த்தர் இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். நம் ஆண்டவர் ஒருபோதும் ஒருவரையும் ஏமாற்றுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஒருபோதும் சொல்லுங்க, ஒருபோதும், சத்தமா சொல்லுங்க, ஒருபோதும் ஒருவரையும் ஏமாற்றுவதில்லை. அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அப்படின்னு பைபிள் சொல்லுதில்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் ஏமாற்றுவதே இல்லை. நீங்க எதிர்பார்த்து கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. உங்களை கர்த்தர் ஏமாற்ற மாட்டார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செய்வார். 3 வசனங்களை நம்ம இணைந்து வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை
வாசி, சேர்ந்து படிப்போமா? அந்த பிள்ளை வளர்ந்தான். சத்தமா படிங்க. ஒரு நாள் அவன், என்னோட சேர்ந்து படிங்கம்மா. ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிற இடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய் விடு என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மதியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அல்லேலூயா. ஒரு குழந்தை அநேக நாட்கள் கழித்து, அநேக வருடங்கள் தாண்டி சூனேமியாளுக்கு கர்த்தருடைய கிருபையினால ஒரு பிள்ளை பிறக்கிறார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதை தியானித்தோம். அவளுக்கு விசுவாசம் இல்லை, அவளுக்கு நம்பிக்கை இல்லை. தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது அவ சொல்றா, தேவனுடைய மனுஷனே, எனக்கு அபத்தம் சொல்லாதிரும், எனக்கு பொய் சொல்லாதிரும். என் சூழ்நிலை உமக்கு தெரியாது, என் கணவனுடைய உடல்நிலை உமக்கு தெரியாது, என்னுடைய உடல் நிலை உமக்கு தெரியாது. எத்தனை வருஷம் ஆகிறது திருமணமாகி, என் கணவரோ வயது சென்றவராயிருக்கிறார். பொய் சொல்லாதீங்க. அவ யாரு? ஊழியக்காரன நேசிக்கிறவ, ஊழியக்காரனுக்கு பணிவிட செய்கிறவ, ஊழியக்காரன் வரும்போது ஊழியத்திற்கு உறுதுணையா இருந்தவ, தன்னுடைய பணத்தை செலவு பண்ணி ஊழியத்தை தாங்குகிறவள். எலிசா கேட்கிற, உனக்கு நான் என்ன செய்யணும்? அவ சொல்ற, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. என் தேசத்து மக்களின் நடுவிலே, என் ஜனத்தாரின் நடுவிலே நான் சுகமாயிருக்கிறேன். வாழ்க்கையில குறைவு இருந்த போதும் அவருடைய வார்த்தைகள், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா வாழ்றேன் அப்படின்னு சொன்னா. நல்ல குணாதிசயம் பெற்றவள். கேயாசி சொல்றாரு, எலிசாவுடைய ஊழியக்காரர், வேலைக்காரர், அவளுக்கு ஒரு குறை இருக்கு ஆண்டவனே, அவளுக்கு பிள்ளைகள் இல்லை, அவள் கணவர் வயது சென்றவள். எலிசா அவளை அழைக்க சொல்லி அவளிடத்துல சொல்லுகிறார், ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அவ சொல்றா, பொய் சொல்லாதீங்க. கவனிங்கள், நான் உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன். ஏன் அவளுக்கு இந்த நன்மையை கர்த்தர் கொடுத்தார் என்றால், அவள் கர்த்தருக்காய் செய்த காரியம், வைராக்கியத்தோடு செய்த காரியம், உண்மையாய் செய்த காரியம், எந்த எதிர்பார்ப்பும்